ச்சே, பாவம் மீனாட்சி, நீ இவ்வளோ வேர்க்குதே. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. என்ன இவ்வளோ வேர்க்குது? கதவை சாத்தனா வேர்க்குதான்னு பார்க்கலாமா? கொன்னுடுவேன். எதுக்கு இப்ப கதவை சாத்துறீங்க? அப்பதானே நீ ரியலா எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு என்னால ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். கொஞ்சம் தள்ளுங்க. சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்றீங்களா? ஃபீல் பண்ணணுமா? ஃபீல் மூஞ்ச பாரு. ஹலோ, அந்த பீரோக்குள்ள நான் வரவான்னு கேட்டு நீ வான்னு சொன்னப்போ அது உனக்கு ரொமான்ஸா தெரியலையா? லூசு லூசு. லவ்ல இதெல்லாம் இருந்தாதான் இன்ட்ரெஸ்ட். நம்ம காதல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன ஸ்பெஷல்? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. லூசு. பொதுவா காதல் கடைசியா வந்து சேர்ற இடம் பெட்ரூம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம காதலோட முதல் எபிசோடே பெட்ரூம்ல தான் ஆரம்பிச்சது. உன் வீட்டுக்கு உன்னை நான் பார்க்க வந்தப்போ நீ உன் அண்ணனுக்கு பயந்து என்ன மறைச்சு வச்சது உன்னோட பெட்ரூம்ல. இப்போ உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க அண்ணனுக்கு பயந்து உன்னை மறைச்சு வச்ச இடம் என்னோட பெட்ரூம். ஆக மொத்தத்துல பெட்ரூம்க்கும் நமக்கும் நிறைய அட்டாச்மெண்ட் இருக்குல்ல? ஐயோ ஆனந்த், அடுத்து என்ன மொக்க போட போறீங்களோ? அதாவது இந்த பெட்ரூம்ல தான் நமக்கு இந்த பெட்ரூம்ல தான். ஆனந்த், போதும் உங்க ரொமான்ஸ் எல்லாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. சாரி 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 மீனாட்சி, உனக்கு பசிக்கும்ல? ரொம்ப நேரமா பீரோக்குள்ள வேற இருந்த. ஆமா, உள்ள கைய கூட ஃப்ரீயா வைக்க முடியலையா? கையெல்லாம் வலிக்குது. கையெல்லாம் வலிக்குதா? குடு 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 பாப்போம். இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? இங்கயும் வலிக்குதா? இந்த வேலை தானே வேணாங்கிறது. சரி சரி, உனக்கு கை வலிக்குதுன்னு சொல்றல, நீயா சாப்பிட வேண்டாம், நான் உனக்கு ஊட்டி விடுறேன். ரொம்ப பசிக்குது. ஓகே 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 ஓகே. என்னோட சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா நிறைய நாள் வெளியூர் போயிடுவாரு. என்னை வளர்த்தது எல்லாமே என் அண்ணன் தான். நாங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒரே தட்டுல சாப்பிட்டிருக்கோம். ஆனா இது வரைக்கும் எனக்கு யாரும் ஊட்டி விட்டதே இல்லை. எனக்கு ஊட்டி விட்ட முத ஆள் நீங்க தான். இப்ப மட்டும் இல்ல மீனாட்சி, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் உனக்கு ஊட்டி விடுவேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க உண்மையா பதில் சொல்லணும். பொய் சொல்ற அவசியம் இல்லாத கேள்வியா கேளு மீனாட்சி. என்னோட இந்த நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு உங்களுக்கு என் மேல காதல் வரலையே? சத்தியமா இல்ல மீனாட்சி, இது வரைக்கும் எனக்கு அது ஒரு குறையாவே தெரிஞ்சதில்ல. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு அப்படி ஒரு நினைப்பு வரவே வராது. உங்க அம்மாவோட நிலைமைய பார்த்து எனக்கு கேட்க தோணுச்சு, அதான் கேட்டுட்டேன். சாரி. அம்மாவோட சூழ்நிலை வேற மீனாட்சி. அப்ப நான் கொடுத்து வச்சவதான் ஆனந்த். இது வரைக்கும் யாரும் என்ன பொண்ணு பார்க்க கூட வந்ததில்ல. பொண்ணு கேட்டு வந்த சில பேர் கூட எங்க வசதியை வச்சு வந்தாங்களே தவிர என்ன புடிச்சு போய் கேட்கல. எங்க என் அண்ணனுக்கு சுமையா இருந்துருவனோன்னு பல நேரங்கள்ல எனக்கு கவலையா இருக்கும். என்னாச்சு? பாத்து பாத்து, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வர. இந்தா முதல்ல இந்த தண்ணியை குடி. பாத்து பாத்து பொறுமையா குடி. பாத்து பாத்து பொறுமையா. ஓகே. என் அண்ணன் தான் என்ன நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களாங்க, நான் கரெக்டா சொன்னேன்ல, என் அண்ணன் தான் கூப்பிடுறாரு. மீனாட்சி, பாத்து பாத்து பேசு. நீ என்ன சொல்லி வச்சிருக்கியோ அதையே பேசு, ஓகேவா? அண்ணா சொல்லுங்கண்ணா. மீனாட்சி,
பாண்டிச்சேரி ரீச் ஆயிட்டியா? வந்துட்டேனா? சரி, ஓகே. சாப்பிட்டியா? என்ன பண்ற இப்போ? சாப்பிட்டேனா? இப்போ நான் ஃபங்க்ஷன்ல தானா இருக்கேன். சரிம்மா, எப்ப வீட்டுக்கு வர? கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்துடுறேனா? ஓ சரிம்மா. சரி, உன் ஃப்ரெண்டு ஃபரிதா கிட்ட போனை கொடுமா. அண்ணா, அவ ஃபரிதா இல்லனா, அவ பேரு சாய்ரா. ஆமாம்மா, அவங்க கிட்ட தான். சரிண்ணா. ஓ, அண்ணா சாய்ரா கிட்ட பேசணும்னு சொல்றாரு. சாய்ராவா? யார் அது? அக்கா. அக்காவா? உனக்கு அக்கா இருக்காங்களா? சொல்லவே இல்ல. ஐயோ லூசு லூசு, உங்க அண்ணி. அண்ணியா? ஐயோ, வசு அண்ணியா? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இரு, நீ ஏதாவது சொல்லி சமாளி. நான் இப்ப போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, அண்ணா, இதோ சாய்ரா பக்கத்துல தான் இருக்கா. நான் போய் அவகிட்ட போனை கொடுக்கறேன். நீங்க ஆபீஸ் போனீங்களா? ஐயோ அண்ணா, ரொம்ப பனி பெய்யுது. நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்கண்ணா. சரிம்மா. போன் கொடு, போன் கொடு. அக்கா எங்க? அண்ணி. ஐயோ, அண்ணியை விட்டுட்டு வந்துட்டேன். ஓ, கூட்டிட்டு வாங்க. என்ன அண்ணன்? சாரி அண்ணி, அவசரத்துல என்ன பண்றேனே புரியல. என்ன ஆச்சு? என் அண்ணா உங்ககிட்ட பேசணுமா? ஓ அண்ணா, இதுக்கு என்கிட்ட பேசணும். சாய்ரா கிட்ட பேசணுமா? சாய்ரா தான். சாய்ரா வா, நாங்க பேசு. ஹலோ. ஐயோ அண்ணி, வாய்ஸ் மாத்தி பேசுங்க, வாய்ஸ் மாத்தி பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். ஹாய் சாய்ரா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சரி, கல்யாணம் முடிஞ்ச கையோட மீனாட்சியை பத்திரமா அனுப்பி வச்சிருங்க, ஓகேவா? யாரு கல்யாணம்? ஒழுங்கா பேசுங்க. யாருக்கு கல்யாணமா? இவன் உன் கல்யாணம் தானம்மா. அதுக்கு தானே நீ மீனாட்சி கூட்டிட்டு போன? ஆமா 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 ஆமா, எனக்கு தான் கல்யாணம். அது நாங்கெல்லாம் நிக்கான்னு சொல்லி பழக்கப்பட்டோமா. நீங்க கல்யாணம்னு சொன்னீங்களா, அதான் புரியாம போச்சு. ஓ ஓகே சார், நிக்கா முடிஞ்சதுமே நானே கூட்டிட்டு வந்து விட்டுறேன். சரிம்மா, பத்திரமா மீனாட்சி அனுப்பி வச்சிரு. நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சார். என்ன இவ்வளவுதானா, இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதான் அண்ணி. என்னது, இப்போதைக்கு இவ்வளவுதானா? அப்போ இன்னும் இருக்கா? ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள இந்த வீல் சேர் நடத்துற எந்த விசேஷமும் இதுவரைக்கும் உருப்படியாவே நடந்ததில்ல. இதுல வேற நாளைக்கு விளக்கு போடுற ஃபங்க்ஷன் வருதுன்னு வேற. என்ன பாட்டி இப்படி பத்தும் பொதுவா பேசினா எப்படி? எந்த ஃபங்க்ஷனையும் நீ நடக்க விடலன்னு சொல்ல. அட கூறு கட்டவளே, நம்ம பெருமையை நாமளே அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடி. கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிக்கணும். ஆறு பொங்குனா வெள்ளம், அருவி பொங்குனா என்ன பாட்டி? எங்கிட்டயே கேளு, அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இங்க நடக்கிறது எல்லாமே மாயாஜால மந்திரமா இருக்கு. இத பாரு லக்கி, உங்க அக்கா காரிய சாதாரணமா நம்ம எடை போடக்கூடாது. ஏதாவது குறுக்கு சால் ஓட்டிடுவா. என்னடி ஃப்ராட் நான் சொல்றது? பாட்டி மரியாதை, நான் இந்த வீட்டோட மருமக. ஐயோ, தெரியாதாடி எனக்கு. அது என்னமோ எனக்கு தெரியல. நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ ஜோப்படி அடிக்கிற மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது. ஆமா, எங்க உன்னோட ரெண்டு ஃப்ரெண்டும்? நல்ல செக்கோலக்க மாதிரி ஒருத்தியும் நாதஸ்வர சீவாளி மாதிரி ஒருத்தியும் கூடவே ஒட்டிக்கிட்டு ஒத்து ஊதிக்கிட்டே இருப்பாளுங்களே, எங்க? வெளியே போயிருக்காங்க, நாளைக்கு வந்துருவாங்க. ஏண்டி, மாசம் பிறக்கிற நேரத்துல எதுக்கு நீ வெளியே அனுப்பியிருக்க? ஓ, நியூ இயர் கொண்டாட்டத்துல புகுந்து கை செலவுக்கு காசு தேத்துறதுக்கா? பாட்டி சரி சரி சரி, சும்மா தாண்டி கேட்டேன். இப்ப நம்ம எல்லாரும் உருப்படியா பேசுவோம். நாளைக்கு நட்சத்திர ஆனந்து கூட நிக்க வச்சு அம்மனுக்கு விளக்கு போட வைப்பாங்க. நாம அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு என் பேத்தி லக்கிய விளக்கு போட வைக்கணும். பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி சொல்லு லக்கி. இல்ல பாட்டி, அதிகாரப்பூர்வமா சுசித்ரா மேடம் பூஜை போட்டு அம்மனுக்கு விளக்கேத்தணும்னு சொல்லிருக்காங்க. இதுல நாம குறுக்க பூந்து விளக்கு போட்டா நம்மளோட வேண்டுதல் பலிக்குமா? ஐயோ, நல்ல நேரத்துல யாகம் வளர்த்து அம்மனை கும்பிடுறப்போ ஆனந்த் பக்கத்துல யார் நின்னாலும் நம்ம வேண்டுதல் பலிக்குண்டி. அந்த நட்சத்திராவும் விளக்கு போட்டு நானும் விளக்கு போட்டா அம்மன் யாருக்கு பாட்டி அருள் கொடுக்கும்? ஆமா பாட்டி, உன் பேத்தி கேக்குற கேள்வியிலையும் ஒரு லாஜிக் இருக்கு. ஏய், இத மாதிரி ரொம்ப நோண்டி பார்த்தா லாஜிக் இடிக்க தாண்டி செய்யும். அதனால நீ இப்படி யோசிச்சு பாரு.
இப்போ அந்த அமெரிக்காக்காரி எதுக்கு ஆனந்த தம் பொண்ணு நட்சத்திரா கட்டி வைக்கணும்னு நினைக்கிறா? அவ்வளவு சொத்தையும் ஆட்டைய போடுறதுக்கு. ஏய், கரெக்டா சொன்னடி. பாட்டி, நீ மட்டும் என்ன உன் பேத்திக்கு ஆனந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறது ஆனந்த் கூட குடுத்தன நடத்தி குழந்தை குட்டி பெத்துக்கிறதுக்கா? சுமூகமா அர்ஜுன் சொத்தை ஆட்டைய போடுறதுக்கு தானே? பேசுறா பாரு பேச்சு. உலக மகா யோகிய சிகாமணி. இவ மட்டும் என்ன வீல் சேர் மாமியார குடுப்பாட்டி நடு வீட்டுல குத்து விளக்கேத்த வந்திருக்கா. நீ ஒண்ட வந்த பிடாரி, அத முதல்ல நினைவுல வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசலாம். பாட்டி, 3 பேரோட எதிர்பார்ப்பு ஒண்ணுதானே, அதெல்லாம் விடு. நாளைக்கு என்ன பண்ண போற? அப்படி சொல்லு. நீ தானே யோசிச்சு சொல்றேன்னு சொன்ன, யோசிச்சியா? ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏய், முதல்ல பிளான சொல்லுடி. என் கூட வாங்க, நான் சொல்றேன். வாங்க வாங்க. அங்க பாத்தியா? என்னடி எனக்கு ஏதோ தெரியாத மாதிரி காட்டுற? அண்டா என்ன பாட்டி பண்றா? என்னமோ பண்றாடி இவ. பாட்டி, இன்னும் புரியலையா? நான் நேத்து இந்திராணியும் நட்சத்திரமும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நாளைக்கு பூஜையில இந்த அண்டாவை வைப்பாங்க. இந்த அண்டாவை நாம பூஜை ரூம்க்கு பக்கத்துல ஒரு ஓரமா வைக்க போறோம். எதுக்குன்னா நம்ம இலக்கியாவை இந்த அண்டாக்குள்ள ஒளிச்சு வைக்க போறோம். பாட்டி, என்ன பாட்டி இது? அண்டாக்குள்ள ஒளிச்சு வச்சு எனக்கு மூச்சு முட்டாதா? அண்டா திறந்துதான் இருக்கும் இலக்கியா. அண்டா ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, நீ மேல சொல்லாத்தா. பூஜை நடக்கிற வரைக்கும் இலக்கியா இதுக்குள்ளேயே இருக்கட்டும். விளக்கு போடும்போது நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கறேன், அப்போ நீ கரெக்டா விளக்கு போட்டுரு. எல்லாமே ஓகே தாண்டி. ஆனா விளக்கு போடுறப்ப யார் கண்ணிலையும் படக்கூடாதே, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அப்போ கரெக்டா கரண்ட கட் பண்ணிடுவேன். நீ என்ன பண்ற, அந்த டயத்துல கரெக்டா விளக்கேத்திடணும். ஓகேவா? டபுள் ஓகேமா. ஓகே. வழக்கம் போல பிளான் மொக்கையா தான் இருக்கு, பாத்துக்கிறேன். ஏன் மம்மி, நாளைக்கு ஆனந்த் மாமா கூட விளக்கு போட்டுட்டா ஜோசியர் சொன்ன மாதிரி நடக்கும்ல? இதோட 110வது தடவை இந்த கேள்வி நீ என்கிட்ட கேட்டுட்ட. பரவாயில்ல, சொல்லு மம்மி. நிச்சயம் நடக்கும் நட்சத்திரா. நீ ஆனந்தோட மட்டும் விளக்க போட்டுட்ட, ஜோசியர் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏன் மம்மி, கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்கு நம்ம அமெரிக்காக்கு போயிடலாம். கடவுள் புண்ணியத்துல ஆனந்த் மாமா கூட கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மம்மி. அதனால நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்க போறேன். நிம்மதியா தூங்க போறீங்களா? எனக்கு எவ்வளவு இம்சைய கொடுத்திருக்கீங்க, உங்களுக்கு இருக்குடி. ஆமாண்டி, இது ஒரு ஆரம்பம் தான். இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னது, நட்சத்திராக்கு பதிலா இலக்கிய விளக்கேத்த போறாளா? அப்படியா? ஐயோ, அப்போ விளக்கேத்துற பொண்ணோட தான் கல்யாணம் நடக்குமா? ஓ, நட்சத்திரா கதை அவ்வளவுதானா? ஓகே. ஐயோ மம்மி, இவ யாரோட பேசிட்டு இருக்கா? ஏய், ஆனா இந்த வீட்ல நமக்கு எதிரா ஏதோ சதி நடக்குது. இவ இந்த மாதிரி பேசினா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த குண்டமா ஏதாவது பண்ணாலும் பண்ணும். நாம அசந்தோன்னு வையேன், அவங்க நினைச்சது நடந்துரும். நம்மள தாண்டி வேற யாரு விளக்கு போடுறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஆமா மம்மி, விடவே கூடாது. நீ தாண்டி விளக்கேத்துற, அது வரைக்கும் நம்ம தூங்கவே கூடாது. ஓகே மம்மி. மீனாட்சி, கட்டில் ரொம்ப பெருசா இருக்கு. இருந்தாலும் நீ அந்த ஓரமா படுத்துக்கோ, நான் இந்த ஓரமா படுத்துக்கிறேன். ஓகேவா? நான் இந்த ஓரமா, நீங்க இந்த ஓரமா. ஆமாமா, டிஸ்டன்ஸ் முக்கியம்ல. என்ன ஆனந்த்? அண்ணி,
ஏதோ அந்த ஓரம் இந்த ஓரம்னு அது சொல்லிட்டு இருக்கீங்க. சும்மா பொழுது போகலால அதான் பேசிட்டு இருந்தோம். அந்த பெட்ஷீட் கொஞ்சம் எடுங்க. ஆ. இந்தாங்க நீ கிளம்புங்க. கிளம்பவா? இந்தாங்க இத புடிங்க. என்ன நீ இது என்ன வெளியே படுத்து தூங்க சொல்றீங்களா? ஆமா, மீனாட்சி ராத்திரியில இந்த ரூம்ல தனியா தான் இருப்பா. அதனால நீங்க வெளியே தான் படுத்துக்கணும். போங்க நீ. அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல கொழுந்தனாரே. ஆனா இந்த விஷயத்துல இந்த வீட்டோட மூத்த மருமகனா நான் சொல்றதா நீங்க கேட்கணும். இல்ல நீ நான் வெளியே படுத்தா பாக்குறவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துரும்ல. சந்தேகம் வந்து கேட்டா ரூம்ல கொசுக்கடி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எங்களை பிரிக்கிறதுக்கே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல உங்க பாட்டி இனியா இலக்கியா இவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. நீ விளக்கு போடுற விஷயத்துல என்ன கலாட்டா பண்ணலான்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் நீங்க முறியடிச்சு எப்படி மீனாட்சி ஐயன் கூட விளக்கு ஏத்த வைக்க போறீங்க அத பத்தி யோசிங்க. இப்ப போங்க, அத பத்தி பிளான் பண்ணுங்க. போங்க. அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? இவ்ளோ பிளான் பண்ணி மீனாட்சி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நிச்சயமா மீனாட்சி தான் உங்களோட விளக்கு போடுவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாம் இருக்க பயமேன். அதே தானே நானும் சொல்றேன். நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? நீங்க வெளியே போங்க, நாங்க 2 பேரும் உள்ளே தூங்கிக்கிறோம். ஆனந்த், சரி அண்ணி. ஆனந்த், சரிங்க அண்ணி. மா, அர்ஜுன், பூஜை நல்லபடியா முடியணும். இந்திராணி மனசு கோணாம பாத்துக்கோப்பா. ஏன்னா இந்த பூஜையை தான் இந்திராணி நட்சத்திர கல்யாணத்தோட சாட்சியா பாக்குறாப்பா. கண்டிப்பா நாம அதை நிறைவேற்றி வைக்கணும்பா. மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நட்சத்திரம் ஆனந்த கல்யாணம் நடக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாமே நான் பாத்துக்கிறேன். உத்தமன் கிட்ட திங்ஸ் வாங்க சொல்லியிருந்தேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. பிரியா, எல்லாம் ரெடியா? என்ன அர்ஜுன் சார் ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ சீக்கிரம் பரபரப்பா ரெடி ஆயிட்டீங்க. ஏன் உனக்கு தெரியாதா? அம்மா ஆனந்த் நட்சத்திர கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணுங்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த விளக்கு பூஜை தான் கல்யாணத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனால அதை நம்ம கவனமா பாத்துக்கணும்ல. சூப்பர் அர்ஜுன் சார். இவ்ளோ பொறுப்பான ஒரு அண்ணனா உங்களை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப திருப்தி சார். என்ன திருப்தி? ஒரு நல்ல மகனாலதான் ஒரு நல்ல அண்ணனா இருக்க முடியும். குட் வசு, கரெக்டா சொன்ன. ஒரு நல்ல அண்ணனாலதான் ஒரு நல்ல புருஷனாவும் இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி. அந்த வகையில இனியா ரொம்ப ரொம்ப லக்கி. அதுதானே சொல்ல வர? இல்ல அர்ஜுன் சார், நான் தான் லக்கி.